எபேசியர் 2:4-8. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தலைகளை வணங்கி ஜெபி. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மரித்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. நான் மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசுப்பா சொல்லி சென்றிருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். இம்மட்டும் எம்மை ஆராதித்தோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆவியானவர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை இன்றும் திறந்தே இருக்கிறது. ஒரு மரித்த தெய்வத்தை ஆராதிக்க நாம் வரவில்லை. உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். அப்படியானால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவரோடு கூட நாமும் உயிர்த்தெழப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எக்கால சத்தம் தொனிக்கும். அப்போது உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் அக்கிரமம் பண்ணோம், பாவம் பண்ணோம், மரித்தோம், உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. கொல்கதாவிலே இயேசு சிந்திய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. பிளட், இயேசுவின் ரத்தம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு கிருபை. ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அக்கிரமங்களின் பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். கொலைசேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். கொலைசேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும்
உங்களையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து இயேசுவோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து எல்லாத்தையும் மன்னித்தார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே சம்பாதிக்கலாம், ஆனா ஆத்மாவை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்போமே ஆனால் என்ன பயன்? தாவீது சொல்கிறார், நானோ நித்திரையாய் இருந்தேன், என் ஆத்மாவோ விழித்திருந்தது. மகதலேனா மரியாள் சில ஸ்திரீகளை அழைத்துக் கொண்டு அதிகாலை அதிக இருட்டோடு இயேசுவின் கல்லறைக்கு சுங்க வர்க்கங்கள் வாசனை திரவியங்கள் பூசும்படியாய், பெரும்பாலும் சகோதரிகள் கல்லறை பக்கம் வரமாட்டார்கள், அதுவும் அதிக இருட்டோடு இவர்கள் பயங்கலந்த இருதயத்தோடு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு போகிறாங்க, கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள்? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு ஏரோதுவின் இடத்திலே அந்த இயேசுவுடைய சடலத்தை வாங்கி ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்பட்டிருந்த கல்லறையிலே அவ இயேசுவை வைத்தான். அவருடைய கல்லை மூடி தள்ளினான். யார் கல்லை நமக்காய் புரட்டி தள்ளுவார்கள்? இப்பொழுது இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. வெண்த வஸ்திரம் தரித்த தேவதூதன் கல்லறையின் மேல் அமர்ந்து உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மகதலேனா மரியாள் இந்த செய்தியை பேதுருவுக்கும் சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, ஸ்திரியே வாழ்க, இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவின் முதல் தரிசனத்தை மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்டாள். ஸ்திரியே வாழ்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவருடைய கட்டுகளை அறுத்தார், மரண கட்டுகளை அரித்தார். பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. அவர் எப்பொழுதும் மரிக்காமல் ஜீவனோடு இருக்கிறது போல குமாரனுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை என் தேவன் அருளி செய்தார். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இனிமேல் மரிக்க போகிறது இல்லை. அவர் எப்பொழுதும் ஜீவனோடு இருப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு
பரலோகத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அழைத்து உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிதாவின் வலது பாரிசத்திலே போய் அமர்ந்தார். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 46வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள், பாவிகள் நித்திய ஆக்கினையை அடையும்படி போவார்கள். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும், அதில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் மணவாளனோடு சந்தோஷத்தில் பிரவேசிப்பான். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனோ நரக ஆக்கினையில் சாத்தானோடு வெந்து கொண்டிருப்பான். எப்போதும் ஜீவனோடு இருக்கிறவர், எப்போதும் ஜீவனோடு இருக்கிறவர். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். சாத்தான் பகையை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். சகோதரர்கள் மத்தியிலே ஒரு பகையை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் சாத்தான். ஆபேலினுடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தார். அவன் ஆடு மேய்ப்பனாயிருந்தான். தன்னுடைய ஆட்டில் கொழுமையானவற்றை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். காயின் விவசாயியாயிருந்தான். ஒன்றுக்கும் உதவாத காய்கறி பழங்களை பலி செலுத்தினான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, ஆபேலினுடைய காணிக்கைகளை பட்சித்தது. காயினுடைய முகநாடி வேறுபட்டது. தன் சகோதரனை கொலை செய்தான். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகோதரிகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள், பாவிகளோ நித்திய ஆக்கினையை அடையும்படி கடந்து போவார்கள். இந்த நித்திய ஜீவன் எப்படி நமக்கு கிடைத்தது? இயேசுவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்தது. அவருடைய சரீரத்திலே அவர் பாடுபட்டார். அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். யூத பேர் சேவகன் அவருடைய விழாவிலே ஈட்டினால் குத்தினான். கடைசியில் தண்ணீர் மட்டும் கடந்து வந்தது. தன்னுடைய ரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்திவிட்டார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில்
என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை. அவரே என்னை அனுப்பினார். தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை. அவரே என்னை அனுப்பினார். நான் சுயமாய் வரவில்லை. அவரே என்னை அனுப்பினார். சாத்தான் யாரு? தேவதூதர்களில் ஒருவன். தேவனுக்கு சமமாவேன் என்று சொன்னபோது அவனை எத்தி பாதாளத்திலே என் தேவன் தள்ளினார். இயேசுவினுடைய கரத்திலே தேவன் தன்னுடைய கையில் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாதபடி எல்லா அதிகாரத்தையும் இயேசுவினுடைய கரத்தில் கொடுத்தார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் சுயமாய் வரவில்லை. நான் சொல்லல, ஏசப்பா சொல்றார். அவரே என்னை அனுப்பினார். பிதாவாகிய தேவனே என்னை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் குமாரனை அனுப்பாதபடி அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணுன்றது தேவனுடைய விருப்பம் இல்லை. சோதோமை அழிக்கணுன்றது தேவனுடைய விருப்பம் இல்லை. லோத்துவை தவிர எவனும் நீதிமான் கிடையாது. எல்லாம் பாவிகள். அவங்களுடைய பாவம் தேவ சமூகத்தையே எட்டிச்சு. ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? நான் சோதோமை அழிக்க போறேன் அக்னியினால. 50 நீதிமான் இருந்தா அழிப்பேரே ஆண்டவரே. 50 நீதிமான் நிமித்தம் சோதோமை அழிக்க மாட்டேன். 45 நீதிமான் இருந்தா சோதோமை அழிப்பீரே ஆண்டவரே. 45 நீதிமான் நிமித்தம் சோதோமை அழிக்கும். ஒரே ஒரு நீதிமான் தான் இருக்கான், லோத்துன்ற ஒரே ஒரு நீதிமான். அது அவன் ஆபிரகாமுடைய சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தவன். லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஆபிரகாம் சொன்னா, தேசம் முழுவதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. நீ கிழக்கே போனா நான் வடக்க போறேன், நீ மேற்க போனா நான் தெற்க போறேன். அவன் சோதம் பசுமையா இருக்கிறது சோதமை தெரிந்து கொண்டான். சோதம் எகிப்து பாவம் நிறைந்த இடம். பாவத்தில் இருந்து கொண்டு தேவனை ஆராதிப்பது என்பது கடினமான காரியம். உன் பாவத்தை அறிக்கை செய். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல நாளிலே தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுவோம். தேவன் இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர். பிதாவாகிய தேவனை அவரை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். இரண்டாவது விசை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதல் விசை சர்வலோகத்தின் பாவத்தையும் சிலுவையில் சுமந்தார். அவருடைய சிரசில் முள் முடியினால் கிரீடம் உண்டு பண்ணி அழுத்தி எபிரேய பாஷையிலே யூதருக்கு ராஜா என்று எழுதி வைத்தார்கள். பரியாசம் பண்ணினார்கள், சகித்தார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயம் மறையணும். நான் அல்லன்ற அனுபவம் நமக்குள்ள கடந்து வரணும்.
கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். யோபு சொல்றாரு, யோபுவின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம், 12வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது, உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றியது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எத்தனை பேர் நீங்க 2025 இருக்க மாட்டீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருப்பாங்க. யோபு சொல்றாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், கர்த்தருடைய சுத்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. 2 கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் 2 கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லாம் 2 கரங்களை எடுத்து வானத்துக்கு நேராக உயர்த்தி வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எத்தனையோ பேர் பால் கஷ்டப்படுறோம். நான் கூட நினைக்கிறேன், எனக்கு பாலுக்கு தட்டுப்பாடாக இருந்துச்சுன்னா ஒரு சிலுவையை நட்டி பேசாம பால் அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு பாலுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு. நீங்கள்லாம் வந்து ஊற்றுவீங்களா பால்? கல்லுக்கு போய் பால் அபிஷேகம் யாராவது? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒரு செத்துப்போன தெய்வத்தை ஆராதிக்க நான் வரல. எல்லா 2 கரங்களை வைத்து உயிரோடு எழுந்தவர். எல்லா 2 கரங்களை வைத்து நல்ல பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா 2 கை. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எழுந்தவரே
உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு உம்மை ஜீவனின் அதிபதியே, உம்மை அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா 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 ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவர், பாதாளம் வென்றவரே, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57 முதல் 55 முதல் 58 வசனங்கள். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். நானும் அவனில். பாருங்க, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என்னில் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். திருவிருந்து ஆராதனையை நாம் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். சமாரியா ஸ்திரீ ஏசப்பாட்ட கேட்டா, நீ எருசலேம்ல வந்து ஆராதிக்கணும் சொல்றீங்க, ஸ்திரீயே, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். சமாரியாவிலும் சபை இருக்கும், திருத்தங்கள்லையும் சபை இருக்கும். நம்முடைய சிவகாசி மக்கள் தொகையை கணக்கிட்டால் இன்னைக்கு ஒரு 100 ஊழியக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 600 ஊழியக்காரங்க தேவைப்படுது. சிவகாசியில் உள்ள மக்கள் தொகையை கணக்கிட்டா இன்னும் 600 ஊழியக்காரங்க தேவைப்படுது. பிரயாசப்படாததை அறுவடை செய்ய உங்களை அனுப்புகிறேன். என்னது சொல்லுங்க? பிரயாசப்படாததை அறுவடை செய்ய உங்களை அனுப்புகிறேன். யார் பிரயாசப்பட்டா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலன். ராகுலாண்ட் ஐயர் இங்கிலாந்து தேசத்திலே ராஜ பரம்பரையில் பிறந்தவர். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூலை தொப்பியில கொடுப்பாங்க, அதுல உப்பள்ளி போட்டுருவாங்க. பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, பிதாவை நாம் எல்லாம் கனம் பண்றோம், எல்லாரும் குமாரனையும் இயேசுவையும் கனம் பண்ணணுன்றதுக்காக பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் ஏசப்பாவுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
அப்ப பிதாவாகிய தேவன் ஒருவருக்கும் என்ன செய்யல? நியாய தீர்ப்பு செய்யவே இல்லை. ஆனா ஏசப்பாவுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு பாவியான ஸ்திரீ, விபச்சாரி, ஏசப்பாட்ட கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வர்றாங்க யூதர்கள். யூதர்களுடைய முறைப்படி ஒரு விபச்சாரி விபச்சாரத்தில் பிடிபட்டா கல்லெறிந்து கொல்லணும். எல்லாரும் கல்லை எடுக்கும் போது ஏசப்பா கல்லை எடுக்கல, அவன் செய்கிற பாவத்தை தரையிலே எழுதினார். எல்லாரும் கல்லை போட்டு போய்விட்டாங்க. இவர்ல நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் படைத்தவர் ஏசப்பா. இனி பாவம் செய்யாதே. என் இயேசு அன்புள்ளவருங்க. அவளை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும் இருந்துச்சு? ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. எல்லா ரெண்டு கரங்களை பேத்து கர்த்தருடைய பர்சன்ஸுக்கு நேரம். எல்லா ரெண்டு கரங்களை பேத்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேரம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேரம். எல்லாரும் ரெண்டு கரங்களை வைத்து தேவனுடைய பிரசன்ஸுக்கு நேரம். எல்லாரும் கர்த்தருடைய துதிக்கலாம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். துதிங்க. Praise God. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அதுல 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தீமை செய்கிறவர்கள் நரகத்துக்கு நேராய் புறப்படுவார்கள். நன்மை செய்கிறவங்க பரலோகத்துக்கு நேராய் புறப்படுவாங்க. தீமை செய்கிறவங்க நரகத்துக்கு நேராய் புறப்படுவாங்க. நான் சொல்லல, ஏசப்பாவே வேதத்துல சொல்லி வச்சிருக்காரு. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் பட்டணந்தோறும் சுற்றி தெரிந்தார். அவர் தீமையே செய்யவே இல்லை. நல்லோர் மேலும் துய்யோர் மேலும் மழை பெய்கிறது போல மழை வந்து நல்லவங்களுக்கு மட்டுமா பெய்யுது? எல்லாருக்கும் பெய்யுது. அது மாதிரி ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வனாக இருக்கிறார். ஏசப்பா சொல்றார், நன்மை செய்கிறவங்களுக்கே நன்மை செய்கிறதுனால என்ன பலன்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்கள். இன்னா செய்தாரை வருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிட, திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒருத்தன் தீமை செஞ்சானா அவனுக்கு ஒரு நன்மை செய்ய அவன் மாறிடுமா. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க பைபிளை கையில் வச்சிருக்கீங்க. வேதம் சொல்லுது, தீமை செஞ்சவங்க நரகத்துக்கு நேராக போவாங்க, நன்மை செய்கிறவங்க பரலோகத்துக்கு நேராக போவாங்க. ரெண்டு கையை வைத்துங்க, நான் எல்லாருக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லுங்க. ரெண்டு கரங்களை வேத்துங்க. எல்லாருக்கும் நன்மை செய்வேன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது ஏசப்பா சொல்ற, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. எல்லா அதிகாரம், நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய எல்லா அதிகாரத்தையும்
பிதாவாகிய தேவன் ஏசப்பா கையில கொடுத்தாலும் இவர் சுயமா ஒண்ணுமே செய்யல. இயேசு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன நியாய தீர்ப்பு வருதோ அதையே அவர் செய்தார். அவர் தனக்கு சுயமானதை தேடவில்லை. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவானவருக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. எல்லா அதிகாரத்தையும், நியாய தீர்ப்பு செய்கிற எல்லா அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் ஏசப்பா கையில கொடுத்துட்டாரு. ஆனா அவராக சுயமாக நியாயம் தீர்ப்பு செய்யல. அவர் சொல்றாரு, நான் பிதா சொன்னபடியே நியாயம் தீர்ப்பு செய்யறதுனால என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இந்த தாழ்மை நமக்குள்ளே கடந்து வரவே. அவருக்கு எல்லாம் தெரியும் ஏசப்பாவுக்கு. ஆனா பிதா சொன்னா செய்வார். பரலோகத்திலிருந்து பிதாவானவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை மட்டுமே பூமியில் செயல்படுத்தினார். ஏசப்பா சொல்ற, நான் பிதாவுக்கு பிரியமானதையை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடுகிறதில்லை. ஏன்? பிதாவானவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். நான் நியாயம் தீர்த்தால் என்னுடைய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனென்றால் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3 பேரும் உங்களுக்குள்ள இருக்காங்களா? உங்க இருதயத்துல கை வைங்க. உங்க இருதயத்துல கை வைங்க. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோ, எங்கள் ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய். இந்த ஆராதனையை முடிக்க போறேன். ஒரே ஒரு வசனம், ரோமர் புஸ்தகம் 6:5. ரோமர் புஸ்தகம் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமையானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு
வல்லவர் என்றென்றும், அவர் என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை சொல்லலாம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, இன்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, இன்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, இன்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஓ ஹalleluya, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே. கையை தட்டி ஆவில நிரம்புங்க. ரபாஷியா கரபலா சந்தன ரியாஸ்தனா ரிபுனா ரிபானா சங்கன ரபல ரிதனா ரபல பல சங்கன ரபனியாந்தனா பல சபர பல துரபல ரியா கரபல சந்தன. glory to God, glory to God, glory to God. எல்லாரும் கரங்களை தட்டி receive, 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 receive. எல்லாம் ஒரு கரந்தட்டு கொடுத்து நல்ல கையை தட்டி சபையார் அனைவருக்கும்
ஈஸ்டர் திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. நீர் உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்குள் ஜீவன் இருந்தது ஆண்டவர், அது மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாவங்களில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அசத்த தெய்வத்தை ஆராதிக்க வல்ல ஒரு உயிருள்ள தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய முழு அதிகாரத்தை ஏசப்பா கையில் கொடுத்திருந்த போதும் பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிற வரைக்கும் ஏசப்பா நியாய தீர்ப்பு செய்யாதபடி தேவன் அவருக்கு சொன்னபடியே நியாயம் தீர்த்தார். அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவானவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்ததாமே எங்களுக்கு கிருபை செய்வது. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்ம அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.